நண்பர்களே, பேராசிரியர் பெருமக்களே, யாவருக்கும் அன்பு வணக்கங்கள். நண்பர்களே, இன்றைய சூழல் மிகவும் ஒரு மாயையான தோற்றம். என்ன மாயையான தோற்றம்னா, இந்த வலை பின்னலுக்குள் மாயமான தோற்றத்தில் இருக்கிறோம். எது அறிவு, எது உண்மை, எது பொய் என்று பிரித்து அல்லது பொருளறிந்து செயல்படுவதற்கான காலச்சூழல் இன்றைய காலகட்டம் இல்லை. லெனின் பாரதி இயக்குனர் சொன்னது போல, எனக்கு முன்னால் பேசிய இயற்கை அறிஞர் பாமையன் ஐயா பேசுனது போல, எது அறிவு அப்படின்ற கேள்வியே நம்மளுக்கு பெரிய விடை காணாத ஒரு புரியாத புதிராக காண கிடைக்கிறது. இந்த வார்த்தையெல்லாம் கொஞ்சம் என்னோட தொடர்ந்து பயணித்தால் தான் சில வார்த்தைகளை நீங்கள் உள்வாங்க முடியும். அப்போ இந்த அறிவு அப்படின்ற விஷயங்கள் என்னவாக இருக்கிறது, அறிவை நாம் எப்படி புடம் போட்டு நாம் அறிதல் வேண்டிய தேவையை இன்றைக்கி நாம் உணர்ந்தால் மட்டும்தான் நம்முடைய இலக்கியம் எவ்வாறு அறிவு அறிதல் அல்லது அறிதலியம் என்ற சிந்தனைக்கு எப்படி வந்தாங்க அப்படின்ற ஒரு நெடும் பரப்புடைய சொற்களோடு அல்லது இலக்கிய ஒரு பரப்புரையாக நாம் பார்க்கின்ற பொழுதுதான் இந்த உள்ளார்ந்த அர்த்தத்தை நம்மளால் உள்வாங்கி கொள்ள முடியும். அப்போ இலக்கியம் அப்படின்றது ஒரு காலகட்டத்தில் ஒரு கலைக்காக மட்டுமே என்று வாசித்து கொண்ட ஒரு காலகட்டம் போய் இன்றைக்கி இலக்கியம் அறிவியலை நுட்பமாக உச்சரித்து கொண்டு இருக்கிறது அப்படின்ற இடத்துக்கு நாம் வந்திருக்கிறோம். அதற்கான தொல்லியல், மெட்டீரியல் கல்ச்சர், பொருள்சார் பண்பாடு, இனவரவியல், ஆராய்ச்சி நிலையியல், இப்படி எல்லா தளத்திலையும் நம்மளால் உணர்ந்து கொள்வதற்கான பல்வேறு ஆய்வுகள் இன்றைக்கி வந்து கொண்டு இருக்கிறது. அந்த ஆய்வுகளை நாம் கணக்கில் எடுத்து பார்க்கின்ற பொழுது இன்றைக்கி மிக துல்லிதமாக நீங்கள் எல்லோரும் கண்டறிந்த ஒரு விஷயமாக அல்லது தெரிந்திருக்கக்கூடும் அல்லது தெரியாமல் இருந்திருக்கக்கூடும். ஒரு பண்பாட்டின் பயணம் என்ற ஒரு புத்தகத்தை நீங்கள் கேள்விப்பட்டிருந்தால் தெரியும். இன்றைக்கி நம்மளுடைய இலக்கிய பரப்புரையில் கிட்டத்தட்ட 35 ஆண்டு காலமாக அல்லது 40 ஆண்டு காலமாக ஆர் பாலகிருஷ்ணன் ஐயா அவர்கள் பயணித்த, தன்னுடைய உலகம் ஃபுல்லாக, தமிழ்நாடு, இந்தியா ஃபுல்லாக பயணித்து ஒரு நூலை நம்மளுக்கு அறிவு சார்ந்த தளத்தில் இட்டு சென்றிருக்கிறார். அதே மாதிரி இன்றைய சூழலில் இப்பொழுது ஒரு புத்தகம் உங்களுக்கு திணை ஆதி மெய்யியல் அப்படின்ற, திணையியல் ஆதி மெய்யியல் என்ற புத்தகத்தை இங்கே மேடையில் இருக்கிற பாமையன் ஐயா இப்போ சமீபத்தில் தான், இன்றைக்கி தான் எனக்கு அந்த புத்தகம் கையில் கிடச்சிருக்குது. அப்போ அந்த ஆதி மெய்யியல், மெய்யியல் என்றால் என்ன? தத்துவம் அல்லது உண்மையை கண்டறிதல், உண்மையை காதலித்தல், அதனுடைய ஒரு பிரிவு தான் இந்த எபிஸ்டமாலஜி. இந்த எபிஸ்டமாலஜின்னா அறிவு தோற்றவியல். தொடக்க காலகட்டத்திலேருந்து இந்த சொற்களை பல்வேறு விதமாக ஒவ்வொரு அறிஞர்களும் அதை சொல்லி புடம்போட்டு சில விஷயங்களை சொல்லி சென்றிருக்கிறார்கள். அதற்கு நாராயணன் என்ற ஒரு தத்துவ பேராசிரியர் அறிவு கோட்பாடு என்ற சொற்களை சொல்கிறார். அறிவு ஆராய்ச்சியல் அப்படின்ற சொல்லை ஒரு ஆள் சொல்கிறாங்க. மெய்காணும் முறை, அறிவு தோற்றவியல் அல்லது அறிவு ஆராய்ச்சியல். இன்றைக்கி நாங்கள் பேராசிரியர் இயற்கை அறிஞர் பாமையன் ஐயாவிலிருந்து திருக்குறள் அறிவு அறிதல் அல்லது அறிவு அறியம் அப்படின்ற ஒரு சொற்கள் காண கிடைக்கிறது. கிட்டத்தட்ட நாம் காமத்துப்பாலை முழுமையாக நம்ம வாசிப்பதே இல்லை. 2 அதிகாரத்தை தான் நம்ம வாசித்தே இருக்கிறோம். காமத்துப்பாலை நீங்கள் வாசிக்கும் போது தான் தெரியும் எவ்வளோ பெரிய அறிவு நுட்பத்தை நாம் வள்ளுவர் நம்மளுக்கு சொல்லி சென்றிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை காண கிடைக்கும். 16-18ஆம் நூற்றாண்டில் தான் இந்த விஷயத்தை ஐரோப்பியர்களுடைய தத்துவத்திலிருந்து நாம் இந்த வார்த்தைகளை கையாண்டு அறிந்து தொடர்ச்சியாக இயக்கத்தோடு நாம் பயன்படுத்தி வந்திருக்கிறோம். அதற்கு புலன் அறிவு தத்துவம் அப்படின்ற ஒரு காலகட்டத்தில், அதாவது மெய்காணும் முறைன்னா உடம்பிலிருந்து அறிதல். எப்படி ஐயா சொன்னார் பாருங்க, தொடுதல் அறிவு. அந்த தொடுதல் அறிவு அப்படின்னா புலன் அறிவு அப்படின்ற ஒரு தத்துவ அறிஞர்கள், ஐரோப்பிய தத்துவ அறிஞர்கள் பயன்படுத்தினார்கள். அதுக்கு நம்ம வள்ளுவரும் சில விஷயங்களை, நான் ரெண்டையுமே ஒப்பிட்டு தான் சொல்வதற்கான இடத்தை நான் வச்சிருக்கிறேன். அப்போ இந்த புலனறிவு தத்துவத்தையும் அறிவுவாத தத்துவத்தையும் இணைந்து
16-19ஆம் நூற்றாண்டினுடைய ஒரு காலகட்டத்தில் பயணித்த இந்த இரு சொல்லாடல்களும் இரு தத்துவ பின்புலத்தையும் நாம் அறிகின்ற பொழுதுதான் இந்த அறிவு அறிதலியம் என்ற பயணத்தை நாம் தொடர முடியும். அப்போ இந்த இணைகோடுகளாக இரண்டும் பயணித்த ஒரு காலகட்டத்தில், ஆனால் இணைகோடுகளாக இரண்டும் பயணித்த இந்த வார்த்தைகளை வைத்துக்கொண்டு நாம் எப்படி புலன் அறிவு தத்துவம்னா மெய்களை வைத்து உடலை, அதாவது மெய், கண்ணு, காது, மூக்கு, வாயின்னு சொல்லக்கூடிய இந்த ஐம்புலன் அறிவுகளை வைத்து கொண்டு அறிவை மெய்ப்பிப்பது அறிவு அறிதலியம்மா, இல்லை அது மட்டும் சார்புடைய தன்மையாக இருக்குமா அப்படின்னா ஒரு பிரிவினர் புலனறிவு தத்துவத்தை மெய்காணும் முறை அறிவு வரைக்கும் கொண்டு வந்து சேர்த்தாங்க. ஆனால் அது மட்டும் போதாது அப்படின்ற விஷயத்துக்கு தான் மற்ற தத்துவ அறிஞர்கள் சேர்ந்தாங்க. அப்போ அதைத்தான் நம்ம அறிவு அறிதலியம் அப்படின்ற விஷயத்தை கணக்கில் எடுத்து சொல்லப்படுகிறது. அப்போ அறத்துப்பாலில் அறிவு என்ற சொல் 30 இடத்துலையும், பொருட்பாலில் 80 இடத்துலையும், காமத்துப்பாலில் 10 இடத்தையும், மொத்தம் 120 திருக்குறளில் வள்ளுவர் அழகாக அறிவு என்ற விஷயத்தை நாம் எப்படி ஆய வேண்டும் அப்படின்றத சொல்லியிருக்கிறாங்க. ஆனால் மேற்கத்திய அறிவு அறிஞர்கள் யார் அப்படின்றத நீங்கள் பார்க்கும்போது தான் விஞ்ஞானமும் தொழில் யுகமும் பின்புலமாக அமைந்த காலகட்டத்தில் தான் அறிவை நாம் முன்னெடுத்து செல்கிறோம். அப்போ அதைத்தான் நவீன யுக காலம் அல்லது விஞ்ஞான யுக காலம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ மத்திய கால சமய சிந்தனைகளின் விடுதலை செய்வதில் பெரிய பங்கெடுத்து செஞ்சது. ஒரு காலகட்டத்தில் இந்த மெட்டீரியலிசம் ஐடியலிசம் அப்படின்ற 2 விஷயத்தையும் காரல் மார்க்ஸ் மற்ற அறிஞர், அந்த தத்துவ அறிஞர் பூரா பயன்படுத்திக்கிருந்தாங்க. ஆனால் அதற்கு முன்னாடியே நம்மளுடைய தமிழர் அறிஞர்கள் அகம் புறம் என்று அகமெய்மை புறம் மெய்மை, அகமெய்மையும் புறமெய்மையும் இணைந்து செயல்படக்கூடிய ஒரு தத்துவார்த்த பின்புலத்தையே எழுத்தும் சொல்லும் எதற்காக அப்படின்னு கேட்டிங்கன்னா, வாழ்க்கையை அல்லது தத்துவத்தை புரிந்து கொள்வதற்கு. அழகாக தத்துவ அறிஞர்களை பல விஷயங்களை நம்ம எடுத்து நீங்கள் ஆங்கில புத்தகங்களோடு வாசிக்கும். அந்த எபிஸ்டமாலஜின்னு தியரிட்டிக்கல் அப்படின்ற ஏக புத்தகம் ஆங்கிலத்தில் கொட்டி கிடக்குது. ஆனால் தமிழில் பார்க்கும்போது நாராயணிலிருந்து பேராசிரியர் நெடுஞ்செழியனிலிருந்து இன்றைக்கி இருக்கிற பாமையன் ஐயா வரைக்கும் இவங்க சில விஷயத்தை கொண்டு சேர்த்துருக்குறாங்க. அதில் ரொம்ப மிக முக்கியமான புள்ளியை இவங்க நகர்த்திருக்கிறாங்க. இருந்தாலும் நம்ம எப்படி அதை எடுத்து செல்ல வேண்டும் அப்படின்றா, இன்றைக்கி நம்ம வெறும் நெலின் சொன்ன போது, நம்ம இயக்குனர் சொன்னது போல் பிம்பத்தை வைத்து கொண்டு அறிவை அறிய முடியுமா? பிம்பம் அப்படின்ற அறிவை வைத்து கொண்டு தான் நம்ம எல்லாத்துலேயும் அது மாய பிம்ப தோற்றத்தை உள்ளடக்கியதாக இருக்குது. அப்போ அதில் எது உண்மை எது பொய்? இன்றைக்கி நகல்னு ஒன்று இருக்குது, ஒரிஜினல்னு ஒன்று இருக்குது, டெக்ஸ்ட்னு சொல்கிறான், மூல நூல் செராக்ஸ்ன்னு ஒன்று சொல்கிறான். இந்த 2ஐயும் வச்சு நீங்கள் எடை போட்டு பார்த்தீங்கன்னா எது மூலம், எது பிரதி, எது பின்வாங்கப்பட்டது, எது நகல் எடுக்கப்பட்டது அப்படின்ற இந்த கேள்விகளுக்கெல்லாம் இன்றைக்கி பதிலே சொல்ல முடியாது. இன்றைக்கி ஏஐ வந்த பின்னாடி என்னை போல் இன்னொருவரை உருவாக்கி இதே மாதிரி பேச வைக்க முடியும். ஆமாவா இல்லையா? அது மாதிரி அதில் இவர் தான் பேசுகிறாரா இல்லை இது ஏஐயினுடைய செட்டப்பா? இன்றைக்கெல்லாம் திரைப்படங்கள்லாம் அவர் சொன்னது போல் திரைப்படம் பார்க்குற அத்தனை விஷயத்தையும் அறிவை எதாவது செய்கிறது, அறிவை மலினப்படுத்தக்கூடியதாகத்தான் இருக்குது. அதில் பல இடத்துல நான் திணை ஈயமும் திரை ஈயமும் அப்படின்ற விஷயங்களை நிறையா பேசியிருக்கிறேன். அப்போ இந்த மத்திய கால சமய சிந்தனைகளின் விடுதலை செய்வதற்கு பங்கெடுத்தது தான் இந்த அறிவுவாதம் அப்படின்றது. அதனுடைய நில உடைமைகள், உறவுகள், மூட நம்பிக்கையினுடைய விமர்சன பின்புலத்தில் வந்த இந்த கோட்பாடுகளின் விதமாகத்தான் நாம் அறிவுவாதத்தை நாம் முன்னெடுக்க முடியும். நடைமுறைக்கு பயன்படக்கூடிய அறிவு தர்க்கபூர்வமான நிறுவனங்களை ஆகியவற்றை வலியுறுத்தி நிற்கிறது. அது தர்க்கம்டா என்னன்னா, எதையுமே காரண காரியத்தோடு அளவியலும் தர்க்கமும் சேர்ந்து லாஜிக் அப்படின்னு ஆங்கிலத்தில் சொல்லுவாங்க. அந்த காரணகாரிய கோட்பாடோடு நாம் அறிகின்ற அறிவு தான் உண்மையான அறிவு. அதற்கு என்னென்ன ஆய்வுகளை நாம் முன்னெடுக்க வேண்டும் அப்படின்னா, வெறும் அறிவு என்ற ஒரு விஷயத்தை மட்டும், இலக்கியத்தை மட்டும் வைத்துக்கொண்டு நாம் பெரிய பயணத்தை மேற்கொள்ள முடியாது. அதற்கு இன்டர் டிசிப்ளின் போய் மல்டி டிசிப்ளின் போய் டிரான்ஸ்ஃபர் டிசிப்ளின் ஆய்வு முன்னெடுக்க வேண்டியது. நான் ஏற்கனவே ஒரு நூலை சொன்னேன், ஒரு பண்பாட்டின் பயணம் அப்படின்ற நூல் 19 ஆய்வுகளை முன்னெடுத்து செல்கிறது. அந்த நூல் 19 ஆய்வுகளை.
அப்போ இன்னைக்கு நம்ம டான்ஸர் டிசிப்ளின் ஆய்வுக்கு எங்கு வந்து நகருகிறோமோ அப்போ தான் இந்த அறிவை, எது உண்மையான அறிவை, உண்மையை காதலித்தல், அதுதான் வந்து மெய்யியல் அல்லது தத்துவம் அப்படின்ற அர்த்தம். அப்போ அந்த உண்மையை நெருங்கி காதலிக்கிறதுக்கான பின்புலத்தோடு நாம் வாசிக்கிறோமா? அது இலக்கியமாக இருக்கலாம், திரைப்படமாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், பல்வேறு விஷயங்களாக இருக்குது, புராணங்களாக கூட இருக்குது, அல்லது உள்ளூர் வரலாறாக கூட இருக்கலாம். அப்போ அதோட பல்வேறு துறை ஆய்வுகளை வைத்துக்கொண்டு கணக்கில் எடுத்து பார்க்கின்ற ஒரு சிந்தனை உருவாக்கம் வந்தால் மட்டும்தான் நம்மளால் அறிவு என்பது அனுபவம் என்றே இத்தத்துவத்தின் அடையாளமாக நாம் பயன்படுத்த முடிகிறது. அப்போ அந்த அறிவு என்பது எப்படி உற்பத்தி செய்ய முடிகிறது? அறிவு எப்படி உற்பத்தி செய்ய முடியும்? அறியப்படும் பொருளுக்கும் அறிகின்ற அறிஞர்களுக்குமான இடையில் உள்ள உளவியல் சிந்தனையை மேற்கொள்வது தான் அறிவு. நல்லா புரிஞ்சுக்கங்க. இந்த பொருள் என்னென்னா, இதை பார்த்தோன்னே இது புறப்பொருள், அதைத்தான் நம்ம சொல்கிறோம். சரிங்களா? இந்த புறப்பொருள் இருந்து அகப்பொருள், அகப்பொருள் இருந்து ஒரு கருத்தை சொல்லுவான். புரியுதா இல்லைங்களா? நான் சொல்கிறது புரியும்னு நினைக்கிறேன். இது பொருளுங்க, பார்த்தோன்னே என்ன செய்யுது, இதோடைய கலர் என்ன, இதோடைய விஷயம் என்ன, இதோடைய தேவை என்ன, இதோடைய பயன்பாடு என்ன அப்படின்ட்டு எல்லாத்தையும் சொல்ல முடியுமா இல்லையா? அதுக்கப்புறம் இந்த கலர், ஏன் இந்த கலர் வந்து நான் வச்சுருக்கிறேன், புரியுதுங்களா? இந்த கலருக்கு ஒரு அரசியல் இருக்குது, இந்த லிட்டை நம்ம பயன்படுத்துறதுனால ஒரு அரசியல் இருக்குது. அரசியலுக்கு அப்பாற்பட்ட எந்த விஷயம் எதுவும் கிடையாது. நீ அரசியல்னா நீ திமுக அந்த அரசியலுக்கு போயிடாதீங்க தயவு செஞ்சு, புரியுதா இல்லையா? இலக்கிய அரசியல், ஆடை அரசியல், பண்பாட்டு அரசியல், சமய அரசியல், இப்படி ஏகப்பட்ட அரசியலோடு தான் நம்ம இருக்கிறோம். இன்றைக்கி ஒவ்வொரு ஆடையும் ஒவ்வொரு விஷயமும் ஒரு அறிவை புடைபோட்டு வண்ணமாகத்தான் செயல்படக்கூடியதாக இருக்கிறது. ஆனால் அறிவு எது அப்படின்னு இன்ன வரைக்கும் நம்ம ஆய்ந்து செயல்படுவதில்லை. அப்போ இந்த தளத்திலிருந்து தான் நம்ம பயணிக்க வேண்டிய தேவை இருக்குது. அதை வந்து கிட்டத்தட்ட ஒரு 14 பொருளில் வந்து முப்பால் மணி ஒரு விஷயத்தை சொல்கிறாரு. ஒரு 14 பொருள் என்னன்னா, முதல்ல பொருள் அப்படின்றது, அப்புறம் அனுமானம், புரியுதுங்களா? அதுக்கப்புறம் காட்சி, இப்படி விஷயங்களை வைத்துக்கொண்டு நம்ம பயணிக்கின்ற போது சங்க இலக்கியத்தில் என்னவா இருக்கிறது, தொல்காப்பியத்தில் அறிவு மரபு எப்படி இருக்கிறது, அதுக்கப்புறம் திருக்குறள் அறிவு மரபு எப்படி இருக்குது, சிலப்பதிகாரத்தில் அறிவு மரபு எப்படி இருக்குன்னு ஒரு 4 விஷயங்களை மட்டும் உங்களோட சில புள்ளிகளை மட்டும் நான் பகிர்ந்து கொண்டு விடைபெறலாம்னு இருக்கிறேன். அப்போ அறிவு தோற்றவியல் என்பது மனிதன் அறிவை பெறும் வழிகள், அறிவின் நண்பகத்தன்மை, உண்மை பொய் வேறுபாடு, அனுபவம் மற்றும் அனுமானத்தின் பங்குகள் ஆகியவற்றை ஆராயும் தத்துவம்தான் இந்த அறிவு அறிதலியம். மேற்கத்திய தத்துவத்தில் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், ஃபூக்கோ, ஃபெனான், காய்த்தரி, ஸ்பைவாக், இப்படி ஏகப்பட்ட ஒரு ஸ்கூல் ஆஃப் தாட் வந்து தத்துவ அறிஞர்களை வரிசைப்படுத்தி சொல்கிறாங்க. ஆனால் நம்மளுக்கு இங்கிட்டு நீங்கள் இருந்து பார்த்தீங்கன்னா சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் ஒரு நெடும் பயணத்தில் அறிவு மரபு இருக்குது. ஆனால் இந்த 2 விஷயத்தை நீ இணைகூடமாக, அதுதான் பேரல்னு சொல்லுவான். இந்த பேரல்ண்டா ரெண்டையும் இணைத்து வைத்து அறிவுவாதம் எப்படி செயல்படுகிறது. நம்ம இலக்கியத்தை எப்போதுமே ஒரு கற்பனைவாதமாக அல்லது உணர்ச்சி வசமாக தான் படித்திருக்குமே தவிர அறிவு சார்ந்த தளத்தில் நம்ம இன்ன வரைக்கும் ஒருபோதும் வாசிக்கிறதில்ல. அதே மாதிரி எது அறிவை செய்கிறது, அது படத்தில் இருக்கட்டும், கதை பாத்திரமாக இருக்கட்டும், ஒரு கேரக்டராக இருக்கட்டும், அல்லது ஒரு பண்பாட்டு பொருளாக இருக்குது, மெட்டீரியல் கல்ச்சராக இருக்கட்டும், இப்படி எல்லா தளத்திலையும் நம்ம ஆய்ந்து செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு விஷயந்தான் இந்த அறிவு தோற்றவியல் அல்லது அறிதலியம் அப்படின்ற விஷயம். இந்த அனுபவம் மற்றும் அனுமானத்தின் பங்கு ஆகியவற்றை ஆராயும் தத்துவத்துறை தான் மேற்கத்திய தத்துவத்தின் பிளேட்டோ, அரிஸ்டாட்டில், தெகார்த்தே, ஃபூக்கோ, ஃபெனான், காய்த்தரி, ஸ்பைவாக் அப்படின்ற பல்வேறு அறிஞர்கள் இந்த தத்துவத்தை வளர்த்தெடுத்தாங்க. ஆனால் தமிழ் சூழலில் யார் யார் ஒரு துறையை வளர்த்தெடுத்தாங்கன்னா அதுக்கு ஒரு நீண்ட ஒரு பட்டியல் இருக்குது. நம்மளுடைய பேராசிரியர் பண்பாட்டு அசைவுகள் எழுதிய பரமசிவனிலிருந்து இன்றைக்கி வந்து பாமைன் ஐயா வரைக்கும் ஒரு நெடும் பரப்புரையில் நீங்கள் ஆய்வை பயணித்தீங்கன்னா தான் இந்த அறிவுவாதத்துக்கு நம்ம வந்து சேர முடியும். அதே மாதிரி இந்திய தத்துவத்தில் வந்து ஒரு பெரிய விஷயங்கள் இருக்குது. நியாயம், வைசேடிகம், பௌத்தம், சாங்கியம், உலகாயுதம், ஆசிவகம் அப்படின்ற தத்துவ பின்புலத்தில் எது அறிவு மரபை அல்லது அறிவு அறிதலியத்தை உச்சரித்து கொண்டு செயல்பட்டது அப்படின்ற பார்க்கும்போது நம்முடைய இலக்கிய மரபு ரொம்ப அறுபடாத சிந்தனை மரபாக தொன்மையும் தொடர்ச்சியாக இருக்குது. அதான் நீட்சின்னு சொல்கிறேன். தொன்மையும் தொடர்ச்சியாக, அது எங்கேயுமே அறுபடாத சூழலில் இல்லை. அப்போ சங்க இலக்கியத்திலிருந்து இக்கால இலக்கியம் வரைக்கும் நீங்கள் பயணிக்கின்ற போது தான் சங்க இலக்கியத்தை ஏன் வந்து இயற்கை நெறி காலம் சொல்கிறான், சங்கம் அறிவிய காலத்தை ஏன் வந்து
அது வந்து அறநெறி காலம் சொல்கிறான். இப்படி காலத்தை நீங்கள் பயணித்தீங்க அப்படின்னா மிக முக்கியமான ஒவ்வொரு தத்துவ பின்புலத்தை அது பயணிக்கிறது. அதுக்கு ஒரு சின்ன புள்ளியை தான் நான் சங்க இலக்கியத்தை இயற்கை நெறி காலம் அல்லது ஏற்கனவே சொன்னது போல சாதியத்துக்கு முந்தைய சமூகம், இன்னைக்கு இருக்கிற பூரா சாதியத்துக்கு பிந்தைய சமூகம் எப்படி வகைப்படுத்துகிறோம்னா கிபி கிமு. அதே மாதிரி இன்னைக்கு என்ன வகைப்படுத்துகிறான், கொரோனாவுக்கு முன் கொரோனாவுக்கு பின், இல்லைன்னா 2K கிட்ஸுக்கு முன்னாடி 2K கிட்ஸ் பின்னாடி அப்படியும் வகைப்படுத்திக்கலாம். ஆனால் அந்த அடிப்படையில் நம்ம வகைப்படுத்தும் போது இன்றைக்கி அறிவு மரபு அப்படின்ற இளைஞர் மத்தியில் நேற்று கூட ஹார்வர்ட் பல்கலைக்கழகம் ஒரு ஆய்வை நிரூபிச்சிருக்குது. இன்றைக்கி எந்த மாணவர்களுக்கும் அறிவு சிந்தனையே இல்லை, நினைவாற்றலை இல்லைன்னு சப்மிட் பண்ணிட்டுருக்காங்க. ஒரு பெரிய ஒரு 10-20 ஆண்டுகளாக எடுத்து பயணித்த அந்த ஆய்வை வச்சு அவர் சமர்ப்பிக்கிறாங்க. இன்றைக்கி இருக்கிற ஆய்வு மாணவர்கள் அல்லது இளைஞர்கள் வந்து நினைவாற்றல் இல்லையே இல்லைன்னு நிரூபிச்சிருக்கிறாங்க. ஏன் அப்படின்னா இந்த ஸ்கிப் ஆகிறது, மொபைலில் ஃபேஸ்புக் பார்த்தோம்னா வாட்ஸ்அப்புக்கு போகிறது, வாட்ஸ்அப்லேருந்து ட்விட்டருக்கு போகிறது, இப்படி டக்குன்னு ஒன்றுலேருந்து ஸ்கிப் ஆகி போகிறது. ஏன் வந்து அன்னைக்கு 99 நூலை பதிப்பித்த ஊவேசா வந்து எந்த அறிவு விஷயங்கள் இல்லை, அறிவு விஷயம்னா இந்த விஷயம் அதாவது டெலிஃபோனோ அல்லது இந்த டச் ஃபோனோ மற்ற விஷயங்களும் இல்லை. அப்போ அந்த நவீன கருவிகளை வைக்காத காலத்தில் அவ்வளோ நூல்களை பதிப்பித்த ஊவேசாவுக்கு இருந்த ஆற்றல் இன்றைக்கி நம்ம எல்லாம் ஒரு நொடி பொழுதில் சாட்சி பீட்டில் போய் ஏஐயில் போய் தட்டுனீங்கன்னா உடனே கையில் கிடச்சிடும் அத்தனையும். ஆனால் இந்த சூழலில் ஏன் இந்த அறிவை நம்ம வெளிப்படுத்த முடியலை அப்படின்னா இங்கே அறிவு பொய்மையாக இருக்கிறது. அந்த அறிவு பொய்மை எது மெய்மை எது என்று கண்டறிவதற்கு இலக்கியம் மிகப்பெரிய ஆயுதமாக நம்மளுக்கு திகழ்கிறது. அதில் இந்த பொருள் அப்படின்ற விஷயம் என்னது, மெட்டீரியல் கல்ச்சர். இன்னைக்கு வந்து ஐடியல் அப்படின்னு சொல்கிறான், கருத்து முதல்வாதம் பொருள் முதல்வாதம். அதற்கு முந்தைய மார்க்ஸு மற்ற அறிஞர்கள் பயன்படுத்துக்கு முந்தைய சங்க இலக்கியம் வந்து எப்படி அகம் புறம், அகம் என்பது எப்படி இயற்கை, அகம்டா இயற்கை. நம்ம என்ன பேசிக்கிட்டு இருக்கோம்னா அகம்டா காதலை மட்டும் சொல்லக்கூடியது, புறம்டா வீரம் மட்டும் சொல்லக்கூடியதுன்னு பயன்படுத்திக்கிட்டே இருக்கிறான். அது அல்ல நண்பர்களே. இயற்கை அகம் என்றால் பெண்ணையும் இயற்கையும் பெரிய பாடுபொருளாக வைத்து பெண் எந்த அளவுக்கு உணர்ச்சி வசப்படாமல் செயல்பட்டு கொண்டிருக்கிறார் அப்படின்ற விஷயத்தை தான் நம்ம எப்படி சொல்கிறோம். தொல்காப்பியத்தில் அறிவும் செறிவும் பெண்பாலுக்கு உரித்தே பொருளதிகாரம் சொல்கிறது. எப்படி அறிவும் செறிவும் பெண்பாலுக்கு உரித்தே அப்படின்னு சொல்லும்போது கண்ணகி வந்து தொடக்க காலகட்டத்தில் அங்கே இருக்கிற புகார் காண்டத்தில் பூம்புகாரில் இருக்கும்போது எந்த இடத்துலையும் அவள் பேசு பொருளே இல்லை. தான் கணவனை இழந்த பின்னாடி எவ்வளோ பெரிய விஷயமாக தன் கணவனை இழந்த ஒரு பெண் என்ன ஆவா, உணர்ச்சி வசப்பட்டு எப்படி தடம்புடந்து போயிடுவா. ஒரு வீட்டில் ஒரு இளவு இருந்துச்சுன்னா அப்போ தான் கல்யாணம் ஆகியிருப்பாங்க, 3 மாதத்தில் அந்த கணவன் இறந்துச்சுன்னா அந்த பெண் வந்து அப்படியே சிலம்பை எடுத்துக்கொண்டு தேராமண்ணா அப்படின்னு சொல்ல முடியுமா? இங்கே வந்து ஒரு வகுப்பறையில் வந்துக்கிட்டு ஒரு விஷயம் நடந்துச்சு அப்படின்னா என்னையா பேசுகிறீங்க நீங்கள் அப்படின்னு கேட்டுற முடியுமா கேள்வியை? அப்பையும் என்ன செய்வான், அறிவு இல்லாமல் உணர்ச்சி வசப்படாமல் அப்படியே ஜடப்பொருளாக இருப்பான். அதான் உணர்வோர் வலித்தே, அறிவு எனப்படும் என்னது, உணர்வோர் வலித்தேன்னு சொல்கிறார். மெய்யின் இயற்கை புள்ளியோடுன்னு சொல்கிறார் தொல்காப்பியர். அப்போ உணர்ச்சி வாயில் உணர்வோர் வலித்தே என்று தொல்காப்பியம் சொல்லும்போது இங்கே எந்த விஷயத்தை பார்த்து உணர்ச்சி வசப்படுவதில்லை. உணர்ச்சி வசப்படுவதுன்னு கோபம் மட்டுமல்ல, இடம் கண்டு பொருள் கொள்க, எல்லா சொல்லும் பொருள் குறித்தனவே. அது தெரிவு நிலையிலையும் குறிப்பு நிலையிலும் அர்த்தப்படுத்தணும். அதான் சொன்மைதலிலும் பொறுமைதலிலும் சொல்லினாக என்பனார் புலவர். இந்த அடுக்கு வரிசையில் அந்த பொருளை அர்த்தப்படுத்துகின்ற பொழுது தான் அதுக்குள்ள குறிப்பு பொருளாக, அதுக்குள்ள உடல் மொழியாக, அதுக்குள்ள பண்பாட்டு பொருளாக, அதுக்குள்ள அறிவு பொருளாக அது எப்படி வைத்திருக்கிறாங்க அப்படின்ற சிந்தனையை தான் நாம் கணக்கில் எடுத்துக்கொள்ள வேண்டியதாக இருக்குது. அதைத்தான் நம்ம உணர்ச்சி வாயில் உணவர் வலித்தே என்று சொல்லதிகாரத்தில் தொல்காப்பியர் அழகாக சொல்லுது. எவ்வது உறைவது உலகம், உலகத்தோடு அவ்வது உறைவது அறிவு. குறள் வந்து 426வது குறள். அதே மாதிரி அறிவு எனப்படுவது பேதையர் சொல் நோன்ற. அப்பா கண்ணகி எந்த இடத்துல வந்து அறிவு வசப்பட்டா, எந்த இடத்துல உணர்ச்சி வசப்பட்டா? அப்போ உணர்ச்சி அறிவு, அறிவு அறிவு. அப்போ இந்த ரெண்டையும் பார்க்கின்ற பொழுதுதான் கண்ணகியை வந்து இன்னைக்கும் பல்வேறு ஐயா ஏற்கனவே சொன்னார், இன்னைக்கு இருக்கிற விஷயம் பூரா ஆண் இலக்கிய பிரதி தான். ஆணாதிக்கத்தினுடைய
ஆக விஷயமாக உச்சத்தில் இருக்கக்கூடியது. அப்போ இந்த பெண்ணுங்கள் வந்து எப்படி வந்து நாம் செயல்படுத்த வேண்டியது இருக்குது. அப்போ எல்லாத்துக்கும் இடைக்கால கட்டத்தில் தான் அதுக்கான ஒரு இடைச்செருகள் தோன்றுச்சு. நடுப்பக்கம் காணாமட்டு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க. அந்த நடுப்பக்கம் காணாமட்டு போன விஷயம் மாதிரி சூசன் பாஸ்னெட் அப்படின்ற ஒரு ஒப்பியல் அறிஞர் சொல்கிறாரு, த எபிஸ்டமாலஜி இன் பிரேக் அப்படின்றாரு. ஒரு வார்த்தையை சொல்லி கடந்து போகிறார். எப்படி நம்ம இலக்கியத்தில் நடுப்பக்கம் காணாமட்டு ஒரு வார்த்தையை கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுபோல் எபிஸ்டமாலஜி பிரேக் அப்படின்ற வார்த்தையை நாம் கணக்கில் எடுக்கும்போது இங்கே என்ன சொல்கிறாங்கன்னா, நாம் இடைப்பட்ட காலகட்டத்தில் அறிவு வயப்படவில்லை. அறிவு இங்கே தமிழ் சமூகத்தில் எப்படி ஆகிப்போச்சு, நிர்மலம் ஆகிப்போச்சு அல்லது மறைந்து போயிடுச்சுன்னு ஒரு விஷயத்தை, பெரிய ஒரு வாசகத்தை ஒரு வரியில் சொல்லி கடந்து போகிறாரு. அதை வாசித்த பின்னாடி ஒப்பியல் அறிஞர் இன்னைக்கு எல்லாத்துலேயும் மலையாளம் தெலுங்கில் ஒரு 2 நூல் எடுத்து சாகித்ய அகாதமி விருது பெற்ற ஆனந்தகுமார் ஐயாட்ட போய் அந்த விஷயத்தை நான் கேட்டேன். ஆமாம் தம்பி, இடைப்பட்ட காலகட்டத்தில் ஒரு பெரிய இந்த அறிவு விஷயம் வந்து இங்கே காணாமல் போச்சு அப்படின்றதுக்கு சில தரவுகளை வச்சார். ஆனால் இலக்கிய மரபு நெடும்பயணத்தோடு நம்ம வாசிக்கும் போது அப்போ தான் தெரியும் அதற்கு கேள்விகளுக்கு நம்ம விடை காண முடியுது. அப்போ இலக்கிய பணுவலை அறிவசப்பட்டு வாசிக்கிறோமா அப்படின்ற சிந்தனை உருவாக்கத்திலிருந்து நான் பார்க்கும்போது தான் மிகப்பெரிய ஒரு சிந்தனையை உருவாக்க முடியும். அப்போ இந்த ஒரே ஒரு விஷயத்துக்கு மட்டும், இந்த பொருள் மட்டும் எபிஸ்டமாலஜியை எப்படி உள்வாங்கி இருக்கிறது அப்படின்னு சிலப்பதிகாரத்தில் சொல்லி நிறைவுக்கு வந்துடுறேன். சிலப்பதிகார கதையில் மையப்பொருளாக எது நிற்கிது? கண்ணகியின் சிலம்பு தான். அது என்னது? மெட்டீரியல் கல்ச்சர், பொருள் தான். இந்த அமைந்துள்ள இந்த சிலம்பு ஒரு சாதாரண ஆபரணமாக மட்டும் இல்லாமல் அறிவு தோற்றவியல் நோக்கில் உண்மையை நிரூபித்து அறிவு பொருளாக மாறுகிறது. கோவலன் கொலைக்கு பின் அரசனின் தவறான தீர்ப்பை எதிர்த்து கண்ணகி எடுத்து செல்லுவது எது? சிலம்பு தான். இது இல்லைங்க, சிலம்பு. அந்த சிலம்பு உண்மையை அறிவின் பொருளாக வெளிப்படுகிறது. அரசன் சாட்சி இல்லாத நிலையில் தவறான அனுமானத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறான். ஆனால் கண்ணகி சிலம்பை உடைத்து அதில் முத்துக்கள் இருப்பதை நிரூபிக்கும் போது பொருள் அறிவின் ஆதாரமாக மாறுகிறது. இங்கே பொருள் என்பது உணர்வுகளுக்கு அறிப்படக்கூடியதாக மட்டுமல்லாது தர்க்கத்தின் மூலம் உண்மையை நிரூபிக்கக்கூடியதாக ஒன்றாக விளங்குகிறது. அரசன் முதலின் பொருள் உண்மை பண்பை அறியாமல் முன்கூட்டியே எண்ணத்தின் அடிப்படையில் தீர்ப்பு வழங்குகிறான். இதனால் அறிவு தவறாகிறது. பின்னர் உண்மையான பொருளை நேரடியாக காண்போது அறிவு திருத்தப்படுகிறது. இது அறிவு அறிதலியமாக பொருள் அறிவு உறவு என்ற கருத்தை தெளிவாக எடுத்து காட்டுகிறது. மேலும் சிலப்பதிகாரத்தில் மனித வாழ்க்கையின் அறிவின் பொருளாக காணப்படுகிறது. கோவலின் வாழ்க்கை அனுபவங்கள், செல்வம், இன்பம், இழப்பு, துன்பம் அனைத்தும் அவனுக்காக அறிவு பொருளாக மாறுகின்றது. மாதவியுடன் வாழ்ந்த காலத்தில் இன்பமே வாழ்க்கையின் பொருளாக எண்ணி கோவலன் பின்னர் கண்ணையிடம் மீண்டு இணையும் போது அறமும் குடும்ப வாழ்வுமே உண்மையான வாழ்க்கை பொருளாக உணர்கிறது. தமிழர் கண்ட எபிஸ்டமாலஜி எது அப்படின்னா அறம் தாங்க. இந்த அறம் எந்த சமூகத்தில் நீர்த்து போகிறதோ அந்த சமூகம் கண்டிப்பாக உயிர்ப்பே பெற முடியாது. இவ்வாறு வாழ்க்கையில் பெரும் மாற்றம் அடையும் போது அதனை குறித்து அறிவு மாறுகிறது. சமூக அளவில் பார்க்கும்போது நீதி என்பது சிலப்பதிகாரத்தில் ஒரு முக்கிய அறிவு பொருளாக விளங்குகிறது. பாண்டிய அரசன் நீதியை பாதுகாக்க வேண்டியவன் என்ற சமூக நம்பிக்கை இருந்த போதிலும் அவன் செய்த தவறு அந்த நம்பிக்கையை உடைகிறது. இங்கு நீதி என்ற கருத்து அறிவின் பொருளாக மாறுகிறது. மக்கள் அரசின் தீர்ப்பை உண்மை என ஏற்றுக்கொள்ளும் அதிகாரத்தின் அடிப்படையில் அறிவை காட்டுகிறது. ஆனால் கண்ணகியின் வாதத்தின் மூலம் உண்மை வெளிப்படும் போது அதிகார அறிவு தவறானது என்பதையாக உணர்கிறார். இப்போ அதிகாரத்துக்கு எதிராக உண்மையை பேசுதல் அப்படின்ற ஒரு சிந்தனையெல்லாம் இன்னைக்கு உயிர்ப்போடு எழுந்து கொண்டு இருக்கிறது. ஆனால் அதிகாரத்துக்கு எதிராக உண்மையை பேச முடியுமா என்ற ஒரு கொஷினை நீங்கள் போட்டு பார்த்துக்கங்க. இதன் மூலம் சிலப்பதிகாரம் அறிவு தோற்றவியலின் பொருள் என்பது நிலையான ஒன்றல்ல. அது சூழ்நிலை, அனுபவம், தர்க்கம் மற்றும் சமூக மதிப்பீடுகளின் அடிப்படையில் மாறப்படக்கூடியதாக காட்டுகிறது. பொருளை சரியாக அறியாத போது அறிவு தவறாகிறது. பொருளின் உண்மை பண்பை உணர்ந்த போது அறிவு தெளிவடைகிறது. அப்போ அறிவு தெளிவடைகின்ற கண்ணகியாக இருக்கக்கூடிய ஒரு பெண்மணி சிலப்பதிகாரத்தின் அறிவு அடிப்படை கூறி பொருள் என்ற கருத்தை ஆழமாகிய இலக்கிய நயத்துடன் படைப்பாளி உருவாக்கி இருக்கிறார். அறிவு வயப்படுகின்ற பொழுதுதான் உண்மையான தன்மைக்கு நாம் இட்டு செல்ல முடியும். அறிவு என்ற ஒரு பெரிய விஷயத்தை அறிவதற்கு
தொல்காப்பியமும் சங்க இலக்கியமும் திருக்குறளும் மிக முக்கியமான ஒரு பிரதியாக அல்லது புத்தகமாக இருக்கிறது. அதை நாம் தெளிவோடு அறிகின்ற பொழுது அதுக்கு அறிவுக்கு தடையான ஒரு விஷயம் எதை சொல்லுகுது அப்படின்னா, பிரான்ஸ் அப்படின்ற பேக்கன் அப்படின்ற ஒரு அறிஞர் என்ன சொல்கிறாண்டா, இனப்பற்று, குடிப்பற்று, மரபு பற்று, கொள்கை பற்று, இந்த பற்று இருந்துச்சுன்னா அறிவு விஷயத்துக்கு மிகப்பெரிய தடைன்னு சொல்கிறாங்க. ஆனால் வள்ளுவன் ஒன்று அழகாக சொல்கிறான், இதை தாண்டி எபிஸ்டமாலஜின்ற ஆங்கில புத்தகத்தை வாசிக்கும் போது, மேற்கத்திய கோட்பாடுகளை வாசிக்கும் போது இதை நாம் கண்டறிய முடியும். ஆனால் ஊழ் அப்படின்ற ஒரு விஷயமும் இதில் நம்ம யார் வள்ளுவன் அழகாக சொல்லி செல்லுகிறார். அதோடு தெரிதலும் தேர்தலும் ஆய்தலும் சிந்தனைக்கு உரியது என்று சொல்லிக்கொண்டு அறிவோடு வயப்படுங்கள், அறிவோடு செயல்படுங்கள், அறிவுதான் நாம் சுற்றமும் காக்கும் நம்மளையும் காக்கும் என்று சொல்லிக்கொண்டு இந்த வாய்ப்பை தந்தமைக்காகவும் கேட்டு அமர்ந்ததுக்காகவும் நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.